போகிறாரு. அவர் கூட நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறது, பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்களோட குரல் நல்லா இருக்குதா, சௌமி குரோவோட சேர்த்து ஒரு பாட்டு போடியான்னு சொல்லி ஒரு பாட்டு படிக்க போகிறோம். கேளுங்க. ஆற வழியில் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு, மழை பெய்யவும் இந்த அரச மரத்துக்கு கீழே தான் இது மலைக்கு மறைஞ்சு நின்று கொண்டு இருந்துச்சு. பக்கம்தான் 2 கிலோமீட்டர் ஜெல்லி ஊட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயிரினுக்கும் உறவுகளுக்கும் உறவினுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபேட்சமும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். என்னுடைய பயணம் முடிவு எங்கேன்னு சொல்லி இன்னும் முடிவில்லை. நாங்கள் எங்கே தங்க போகிறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்கள் சிலாவத்துறையிலிருந்து 27 கிலோமீட்டர்லாம் தங்குறதாக அமைப்பு பண்ணிருச்சு. ஆனால் இந்த இடம்னு சொல்லி இன்னும் அமைப்பில் இல்லை. இன்ஷால்லா தங்கிய நேரம் நீங்கள் பார்ப்பீங்க எங்கே தங்குறது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள். இன்றைக்கு ஜும்மாவுக்கு இன்ஷா அல்லா நாங்கள் முருங்கனுக்கு போகிறேன். முருங்கன் பள்ளியில் தான் இன்றைக்கு இன்ஷா அல்லா ஜும்மா. அப்படி தான் ஐடியா பண்ணிருச்சு. பார்ப்போம், அதுவும் மாறலாம். என்ன நடக்கும்னு சொல்லி ஒன்றும் தெரியா. இப்போ சரியாக 6:43 பயணம் ஆரம்பிச்சிருச்சு. சிலாவத்துறையில் இருந்து காலையில் சஹாக்களும் வந்து சேர்ந்துட்டு அவங்களோட சேர்ந்து தான் இப்போ பயணம் பெய்து கொண்டு இருந்துச்சு. இன்றைக்கு 8ஆம் மாதம் 16ஆம் தேதி என்னோட 35வது நாள். அல்ஹம்துலில்லாஹ் 35வது நாள் பயணம் பெய்து கொண்டு இருந்துச்சு. இன்னும் 10 நாளையில் இந்த பயணத்தை முடிச்சதாக ஐடியா வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது இன்றைக்கு மார்னிங்கோட சஹாக்கள் எல்லாம் வந்துருச்சு. சஹாக்களோட சேர்ந்து தான் இது இப்போ பயணம் பெய்து கொண்டு இருந்துச்சு. அது ரைட். பரியாரி கண்டல்ல நாங்கள் கேக் வெட்டுறோம். நாதன் ஹோட்டல் வாழ்த்துக்கள். நான் யாரோட அப்படி வைத்து கொண்டு இருக்கேன்னு சொன்னா எங்களோட மன்னார் சிறிகளோட தான் நாங்கள் வைத்து போகிறாரு. அவர் கூட நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறது, பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்களோட குரல் நல்லா இருக்குதா, சௌமி குரோவோட சேர்த்து ஒரு பாட்டு போடியான்னு சொல்லி ஒரு பாட்டு படிக்க போகிறோம். கேளுங்க. என்ன பாட்டு படிப்போம்? தென்மதுரை வைகை நதி தினம் காணும் புது பாட்டு. தென்மதுரை வைகை நதி நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓ தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் இல்லம். ஒன்றாய் காணும் வானம் யாவும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. காணும் பாய் பாய் பாய். இவ்வளவுதான். மன்னார் சிறி மக்களுக்கு என்ன சொல்லவா? அண்ணன் வந்து உண்மையில நம்ம நாட்டுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாரு. நேற்று கூட ஒரு வீடியோவில் பார்த்து ஸ்கூல்ல வந்து நல்ல ஒரு காட்டுறாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. அதே மாதிரி உங்களோட ஏரியாவுக்கு அண்ணன் வரும்போது ஸ்கூல்ல சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லணும்னு சொன்னா ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டி சொல்லுங்க. அவர் சொன்னா கேட்பாங்க. ஏன்னா இப்போத்தே இதில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது நம்ம அண்ணன் தான். அண்ணன் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ கூட நாங்கள் காலையிலேருந்து ஸ்கூலுக்கு போகணும் பார்த்தா இன்றைக்கு எக்ஸாம்ன்றாங்க. அப்போ அதோட ஸ்கூலுக்கு கூட்டி போகல. இல்லைன்னு சொன்னால் போயிருப்போம். எக்ஸாம் முடிஞ்ச கையோட உங்களோட ஏரியாவுக்கு அண்ணன் வந்தாண்டா கட்டாயம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் பிள்ளைகள்ட்ட எல்லாட்டையும் அண்ணன்ட என்ன சொல்கிற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி நன்றி. வணக்கம். மன்னார் சிறி மக்கள் வேண்டுதல் போல விளங்கிய என்னண்டா வெறுங்காலம் நடக்குது. குள்ளும் வெறுங்கால் எல்லாமே வெறுங்காலோட அண்ணனுக்காக வெறுங்காலோட போறோம். நம்ம தலைவர் சோமி நடக்காமலே சிறந்து போயிட்டு மண்ணிலிருந்து விடைபெற்று சென்று அவர் எமது அழைப்பேற்று வருகை தந்ததைட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி நன்றி. வணக்கம். பேச விட மாட்டேங்கிறாங்களே.
நான் இப்போ சரியாக முருங்கன் டவுனுக்கு வந்துட்டேன். முருங்கன் டவுனில் எங்களோட முருங்கன் சகாக்கள் மற்ற சிலாவத்துற சகாக்கள் எங்களோட சுண்டிக்குளம் எல்லா மக்களும் நான் இப்போ எங்கே சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் முருங்கனில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஓல் ஐலண்ட் வாக் அண்ட் லிஃப்ட் போன நேரம் இந்த எனக்கு தங்கத்துக்கு இடம் இல்லாமல் இருந்தேன். தங்கத்துக்கு இடம் இல்லாமல் இருந்தால் கொஞ்ச நாளாக அப்படி டயர்டில் நான் பயணித்து கொண்டு இருந்த நேரம் லாஸ்ட்டாக முருங்கனில் இந்த பள்ளியில் தான் வந்து நான் தங்கினது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நான் எனக்கு சுதந்திரமான முறையில் தங்கத்துக்குரிய வாய்ப்பு கிடைச்ச இந்த பள்ளியில் தான். ஏன்னா அவ்வளோ தூரம் நான் நடந்து வந்துட்டேன். அந்த வாக் அண்ட் லிஃப்ட் வார நேரம் இப்போ நான் கடந்து வந்து இந்த சங்குப்பட்டி பாலம் அந்த ரோடு அதெல்லாம் ஃபுல்லாக கடந்து வந்து நைட்டு ஜாமத்தில் நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த பள்ளியெல்லாம் மூடி ஒருத்தருமே இல்லை. அதோட மெதுவாக ஒருத்தர் வந்து கதவை திறந்து வந்து தம்பி இங்கே தங்குங்க, இங்கே தங்கி அங்கே வாஷ்ரூம் அது இதெல்லாம் இருந்துச்சு. பள்ளி எப்படி இருந்தோ அதே மாதிரி இருந்துச்சு. பெயிண்ட் மட்டும் மாறிடுச்சு, மேலே கட்டுருச்சு. சரியா? அப்போ அதே மாதிரியே பள்ளி அதே ஃபீல்டில் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த ஓரத்தில் நான் தூங்கினது இந்த கதை ஓரத்தோடய தூங்கி இருந்தேன். சரியா? ரைட். அவர் தமாஷா காமெடி பண்ணி அப்போ இந்த பள்ளியெலாம் வந்து தங்கினது உண்மையிலே சந்தோஷம். நீங்கள் அதில் எபிசோட் பார்க்கலன்னு சொன்னா என்னோட ஷோமி தி யூடியூப் பேஜில் ஓல் ஐலண்ட் வாக் சேலஞ்ச் இருந்துச்சு, அதில் வாக் அண்ட் லிஃப்ட் சேலஞ்ச் இருந்துச்சு. அதில் பார்க்கலும் மன்னார்ட எபிசோடுன்னு நினச்சி அதில் போட்டுருச்சு இந்த பள்ளிக்கு வந்த விஷயங்கள் அத்தனையும். இது இன்றைக்கி ஜும்மாவுடைய நாள், யோமுல் ஜும்மா. இப்போ 9:26 டைம் பள்ளிக்கு வந்துட்டேன். இப்போ அப்லோட் பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், அடுத்தடுத்த வேலைகள் இருந்துச்சு. அதான் ராகத்தா பள்ளியில் இருந்து அந்த வேலைகளை செய்ய பார்த்தேன். என்னோட இப்போ தான் டைம் கிடச்சிருச்சு. இன்னொரு 2 ஹவர்ஸுக்கு அப்படி இருந்துக்கொண்டு 11 மணி ஆகணும் வேலைகளை செய்யத்தான் ஐடியா இன்ஷா அல்லாஹ். ரைட். யோமுல் ஜும்மா முடிச்சுட்டு இது இப்போ வெளியாகிய சரியாக 1:54. நான் 1:50க்கே வெளியாகிட்டேன். இப்போ 1:54 இப்படியே மடுவில் தான் ஐடியான்னு பண்ணணும். மடுவில் கெஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லி ஆனால் மடு மாதா கோயிலில் சீசன் வேண்டியதால் கெஸ்ட் கிடைச்சியது கஷ்டம். அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இருந்துச்சு. நான் மடு கோயிலுக்கு போட்டு தான் இருந்தது. இப்போ அதுக்குள்ளே போனேன்னுச்சுன்னா எனக்கு திரும்பி வரதுக்கு எல்லா பேரும் வேண்டாம், அந்தளவு க்ரௌடு இருந்துச்சு. இப்போ அதால் மடு கோயில் முடியுமான வரையில் ட்ரை ஒன்று பண்ணியேன் மடு கோயிலுக்கு போய்த்துட்டு வரதுக்கு. அப்படி இல்லைன்னு மடு ஏரியாவில் தங்கல் ஒன்றை போடுறதுக்கும் ஏற்பாடுகள் பண்ணி கொண்டு இருந்துச்சு. அப்படி ஒரு அமைப்பும் இல்லைன்னு சொன்னடா அந்த இடத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் மடுவை கடந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது பார்க்கணும் தங்கத்துக்கு ஏற்பாடுகள் இருச்சா இல்லை அப்படின்னு சொல்லியதை. ஆறு வழியில் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டேன். மழை பெய்யவும் இந்த அரச மரத்துக்கு கீழே தான் இது மலைக்கு மறைஞ்சி நின்று கொண்டு இருந்துச்சு. இப்போ மழை லேசாக விட்டுட்டேன். இப்போ ஹோண்டு பெஞ்ச மழை இப்போ லேசாக விட்டுட்டேன். இப்போ பயணத்தை தொடர்ந்து ஆரம்பித்து கொண்டு போக வேண்டியது தான். நான் மழையை பார்த்து கொண்டு இருந்துச்சுன்னா என்னோடய பயணத்தை முடித்ததுக்கு எல்லாம். அடுத்து இன்னொரு விஷயம், இப்போ காலத்தை திட்டாதீர்கள் என்றால் காலம் நானாக இருப்பேன்னு சொல்லி படைச்சவன் சொல்லியே. அப்போ காலத்தை திட்டியது படைச்சவனை திட்டிய மாதிரி மழை பெஞ்சாலும் நாங்கள் திட்டக்கூடாது, வெயில் அடித்தாலும் திட்டக்கூடாது படைச்சவனுக்கவும். அடுத்தது மழை நேரத்தில் நாங்கள் இறைவன்கிட்ட எதை வேண்டுறோமோ அது எங்களுக்கு கிடைக்குமா இல்லைங்கண்ணா? பரியாரியன்ற அங்கேருந்தே நனைஞ்சுக்கொண்டே வர உங்களையெல்லாம் என்ன செய்யடா? சாப்பிட்டேன். பேர் என்ன? தேஜன் என்னோட ஷஹாக்கள். என்னோட தம்பி ஒருத்தர் வந்துருச்சு என்னை சந்திச்சோம்னு சொல்லி மலையில் நனைஞ்சு கொண்டு. சரியா? அவனை நான் சாக்லேட் ஒன்று கொடுக்க போகிறேன். அவன் அவ்வளோ தூரம் வந்து அதுக்காக வேண்டி. ரூம் அமைப்பு இருச்சோ இல்லையோன்னு சொல்லி தேடி பார்த்து கொண்டு இருந்தேன். ஃபைனலாக அப்போ ரூம் அமைப்பு ஒன்று கிடச்சிருச்சு. எங்கேன்னு சொன்னால் மடுவில் தான், மடு ஜங்ஷன் தாண்டி போகிறதோடே தான் ரூம் அமைப்பு ஒன்று பண்ணிருச்சு. இவன் ரூமெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இப்போ வந்துட்டு எங்களோட சேர்ந்து நடக்கணும்னு சொல்லிக்கொண்டு பிஜிஎம் போர்டு நடந்து வந்து கொண்டு இருக்கேன். அதோட இப்போ போலீஸ் போஸ்ட் இது எந்த இடம்னு சொல்லி பார்த்தோன்னா சரியா தம்பனைகுளம் போலீஸ் ஸ்டேஷனு முன்னு தான். இது தம்மனைகுளம் போலீஸ் போர்டு மட்டும் இருந்துச்சு, ஸ்டேஷனை காணும். அதாவது போலீஸ் ஸ்டேஷன் சின்ன இருக்கு. இந்த மடு கோயிலுக்கு வந்த மக்கள் இங்கே
குளிச்சு கொண்டு இருக்கீங்க ரெடி ஆகிய ஏரியா பாருங்க. இன்னும் கிட்டையா? ஹாய் ஹாய் ஹாய். ஷியானா எங்கட மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு சொல்லி இன்ஷால்லா நாங்க இந்த ஷோமியோட ஃபுல் டே நடக்க போறேன். இன்ஷா ரூம் பாவன நடக்கி நான் வந்துட்டேன். வரல இந்த வரத்திய டைம் இந்த 2 hour இச்சு. இந்த 2 hour நடக்கத இன்ஷால்லா ஐடியா இன்ஷால்லா பாப்போம். டேய் முன்னுக்கு இன்ன வந்துட்டேன். பக்கத்துல நீங்களே இல்ல 2 hour இச்சு. 2 किलोमीटर भैया. 2 किलोमीटर. अच्छा. ආයිබෝවන් හරි බොහොම ස්තුතියි. උත්තර හට්ටිවි. right thank you. முன்னுக்கு பொலைன்னு சொல்லி பிள்ளையா கதைச்சி இவ்வளோ தூரம் நடக்க விட்டுட்டு பக்கம்தான் 2 किलोमीटर जल्दी ஊட்டி कितना किलोमीटर पे ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் மதவாச்சி 47 கிலோமீட்டர், மடு 10 கிலோமீட்டர். நான் மடு கோயிலுக்கு போகிறது கிடைக்கல. இப்போ வேணாம் மடு கோயிலுக்கு போக கிடைக்கல. என்னடா நான் இருக்கிற இந்த இடத்துலேருந்து 10 கிலோமீட்டர் உள்ளுக்கு போகணும். 10 கிலோமீட்டர் உள்ளுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் 10 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரணும் 20 கிலோமீட்டர். அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் மடு கோயிலில் பெருநாள்ன்றதால இப்போ போனேன்னு சொன்னால் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. என்னோட பயணத்தை சரியான நேரத்துக்கு முடிச்சு கொள்ளையெல்லாம் இருக்கும். என்னடா கவலை ஏறிச்சு மடு கோயிலுக்கு இவ்வளோ தூரம் வந்து மடு கோயிலுக்கு போகாமல் போகிறது. இந்த ரோட்டில் மடு கோயிலே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் போகணும். எல்லாம் சொல்லி போட்டு தேங்க்யூ ஸோ மச். நண்பர் தான் எங்களை கொண்டாந்து வந்துருச்சு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ரூமில் நைட்டுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோடு நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். இதுக்கு முன்னுக்கு நடந்த 1 டைம் வீடியோஸ் இருக்கல. நான் 7 மாதம் மட்டும் நடந்த விஷயங்களை சொல்லியேன். இப்போ சாப்பாடு வந்துருச்சு எங்களுக்கு தின்னத்துக்கு. அப்போ சாப்பாட்டை எங்களுக்கு இந்த டேபிள் இருந்து தின்னதை பார்த்து டேபிள் இருந்து தின்னே கஷ்டம். அதாவது நாங்கள் உள்ளுக்கு பனி இருந்து தின்ன போகிறேன். ரைட், நாங்கள் இந்த இடத்துல இருந்து தான் சாப்பாடு தின்ன போகிறது. இப்போ சீ ஃபுட்டு ஆர்டர் பண்ணினேன். சீ ஃபுட்டும் அடுத்து சிக்கன் டெவலும் ஆர்டர் பண்ணிருச்சு. இதை தான் தின்ன போகிறேன். தின்னிய வீடியோ ஃபுட் ரிவ்யூ உங்களுக்கு வராது. ஏன்னா ட்ரிப் முடிஞ்சு நாங்கள் ஃபுட் ரிவ்யூ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த லொக்கேஷனை பாருங்க. இதுதான் லொக்கேஷன். நாங்கள் இன்றைக்கு தங்கியது கண்டெய்னர் பாக்ஸ் ஒன்றுக்குள்ளே. நாங்கள் மார்னிங் டைமில் வீடியோ அடித்து காட்டிய இதில் என்ன விஷயம் சொன்னா பாருங்க. இது வார நேரம் அப்படி நீட்டாக இருந்தேன். ஃபுல் பெர்ஃபெக்டில் ஃபுல்லாக நீட்டாக குவாலிட்டிக்கு இருந்தேன். இது இங்கே டெனிமா காய போட்டு இதை காய போட்டு ஷோட்டை காய போட்டு இங்கே ஃபோன் இங்கே இது பேக பாருங்க. எந்த செய்தி அங்கே உள்ளுக்கு பாத்ரூம் அங்கே சொன்னா அல்லாடா ஹாவல் அதில் உடுப்ப கொழுகி அதே விதை செஞ்சு பேசி வேதில்லை சரியா வேற லெவல். ஆனால் இன்றைக்கு குவாலிட்டி லொக்கேஷன் ஒன்றில் குவாலிட்டி பெர்ஃபெக்டான ஒரு ரூம் ஒன்றில் நாங்கள் அடிச்சு அந்த கண்டெய்னர் பாக்ஸில் பல நாள் ஆசைட்டு இருந்த கண்டெய்னர் பாக்ஸில் தங்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு தங்க கிடச்சி எல்லாம் எங்களோட பயணம் ஃபுல்லாக எவ்வளவு பெரிய 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 இடத்துல இருந்தாலும் இந்த விஷயம் என்னன்னா நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா என்ஜாய் பண்ணதுக்கு டைம் இல்லை. நாங்கள் வந்துடுச்சு என்னடா வேக் ஃபுல்லாக வேக் இப்போ எடிட்டிங் பண்ணிக்கணும் ஆயிடுச்சு. இப்போ எப்போ வச்சது இப்போ எடிட்டிங் வேக்க முடிச்சுட்டு அப்படி தூங்கினால் சுபவோட எலும்பி நான் பேத்துருக்கேன். இவனை 2 பேரும் தான் அனுபவிச்சு எங்களுக்கு அனுபவிச்ச கிடைச்சதே இல்லை. இன்ஷால்லா ஹைரெல்லாம் ஹைராக வரும். இப்போ நாங்கள் தின்ன போகிறேன். தின்னுட்டு வீடியோவை நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறோம்.